IBC தமிழ் வழங்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்னும் நான். டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, South India's #1 travel brand, powered by Yasco shirts, trousers and dhotis, Tanvi Boutique, Queen of Handlooms, Life, Fertility and Women's Healthcare, special partner Palmshire Serving Flavors. பிரஜாபவனா ராஜ்பவன் ஆகும்போது பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா முதலமைச்சர் நாங்கள் மக்களை அவர் மக்களை பார்க்க மாட்டாரு, நீங்க ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு. என்னோட வெற்றி என்னன்னா, நான் மக்களை பார்க்க ஆரம்பித்த பின்பு முதலமைச்சரும் அவர் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்து மக்களை பார்க்க ஆரம்பித்தாரு. இந்த மக்களுக்கு ஏன் நம்மளை தேர்ந்தெடுக்கின்ற மனநிலை வரல அப்படின்ற எண்ணம் பல இரவுகளை கழித்திருக்கிறேன். காசு கொடுக்குறாங்களா இல்லைனா கொள்கையில் அவங்க கட்சி பிடிச்சிருக்கா எல்லாம் விட்டுருங்க. தனிநபரா தமிழிசைன்னு உங்களுக்கு பிடிக்கிறதுல அப்படி பிடிச்சு ஓட்டு போட கூட ஏன் தமிழ்நாட்டில் நமக்கு அந்த ஆதரவு இல்லை? ஒரு மரியாதையாக நான் எப்பொழுதுமே அவங்கள எதிர்த்து நிற்கும் போது கூட அவங்கள நான் தவறா பேசினது கிடையாது. பெண்கள் அரசியல்ல வர்றது ரொம்ப சிரமமான காரியம்தான். ஒரு கவர்னர்னா 4 செவத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. சுவரை தாண்டி மக்களை கவர் செய்ததுதான். நான் விளம்பரத்துக்காக செய்யல. ஆக்சுவலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ஆளுநராக இருக்கும்போது நிறைய பேர் பெனிஃபிட்டாக இருக்காங்க. அப்படி தெலுங்கானாவில் உங்களால் பெனிஃபிட் ஆன ஒருத்தர் வந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து உங்களால் எவ்வளோ தூரம் பெனிஃபிட் ஆனார், அதன் மூலமாக அவர் கிடைச்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணதுக்காக இங்கே வந்திருக்காரு. ப்ளீஸ் பிரதர். Namaskaram Akka. I am from Telangana and good afternoon and happy Women's Day to all. So actually you don't get me because I am one of the people who got benefited by you. I am the one who got donated a laptop by you in Raj Bhavan. Oh, okay. And among 30 members, I am representing here to thank you a lot. Because of that laptop, I have prepared for MSET and JEE Mains. And now, because of that laptop, I am studying in one of the leading institutions of Telangana, that is Seaver College of Engineering. It's just because of you, ma'am. Because of our financial conditions, I can't afford a laptop at that time. And it is a heavy, hectic schedule that you have in COVID time. Even though you thought about us, the poor people like us, and helped a lot. Thank you, ma'am. Thank you so much for your help for all of us. Thank you, ma'am. இந்த நிகழ்வை வந்து நான் சொல்லணும். அதான் என்ன லேப்டாப் நீங்கள் கொடுத்தீங்க இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இந்த நிகழ்வை நான் சொல்லணும். டொனேட்டட் டிவைஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். இதே மாதிரி ஒரு தம்பி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நான் ரொம்ப நல்லா படிப்பேன், IAS எழுதணும்னு ஆசை, ஆனால் என்கிட்ட லேப்டாப் இல்லை, எனக்கு ஒரு லேப்டாப் பரிசு கொடுக்குறீங்களான்னு கொடுத்துருந்தேன். என்னோடய சொந்த பணத்தில் ஒரு லேப்டாப் வாங்கி அந்த தம்பிகிட்ட கொடுத்தேன். அவர் பழங்குடி இனத்தை சார்ந்தவர். அந்த லேப்டாப் கொடுத்த நாளில் இருந்து ஏதாவது ஒரு பரீட்சை எழுதி அந்த சர்டிஃபிகேட்டை எனக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பார். அப்போ எனது மனதில் ஒன்று உதித்தது. அப்போ ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்தா அவன் வாழ்க்கையே அது மாற்றுகிறது. ஏனென்றால் இது டெக்னாலஜி, பிரதமர் சொல் மாதிரி டெக்கேட் இல்லை. அப்போ என்னன்னா, நாம் இப்போ என்னோட குழந்தைங்களே ஒரு லேப்டாப் வாங்குவாங்க, அதற்கு அடுத்த டிசைன் வந்த உடனே இந்த லேப்டாப் வீட்டில் இருக்கும், அது நல்லா தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ நான் ஒரு அறிவிப்பு கொடுத்தேன், டொனேட்டட் டிவைஸ். புது லேப்டாப் கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் புது லேப்டாப் வாங்கிட்டீங்கன்னா பழைய லேப்டாப் இருந்தாலும் அதை எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 1500 மாணவர்களுக்கு ராஜ்பவனிலிருந்து லேப்டாப் டொனேட் செய்திருக்கிறேன். அதில் ஒருவர் தான் அந்த தம்பி. இதில் பல பேர் பலனடைந்திருக்கிறார்கள். இதை ஒரு நாள் நான் அண்ணன் ரங்கசாமிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், புதுவை முதலமைச்சர்கிட்ட. நான் இதை மாதிரி டொனேட்டட் டிவைஸ் நாங்கள் ஒன்று வச்சுருக்கேன், இப்போ லேப்டாப் ஒரு 30 லேப்டாப்பை கொடுத்துட்டு வரேன்னு. அதில் உதித்தது தான் +2 மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கலான்னு ஒரு திட்டம் போட்டு அதில் முதல் லேப்டாப்பையும் ராஜினாமா செய்வதற்கு முன்னால் என் கையால் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். ஆக 2 மாநிலங்களிலும் லேப்டாப்பினால் நான் ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கிற அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு கொண்டு வந்தேன். இது ஒரு மிகப்பெரிய திட்டம். ஏன்னா எனக்கு அங்க அதிகாரம் இல்லை. இல்லை, நாங்கள் கேட்டதுனால எங்களுக்கு டொனேட் பண்ணது டொனேட்டட் டிவைஸ் அந்த திட்டத்தின் பேர். அதை நான் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன். முதல் லேப்டாப் என் பணத்துலேருந்து வாங்கி கொடுத்தேன். அதற்கப்புறம் ஓப்பனாக ஒரு அறிவிப்பு கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத்ன்றது டெக்னாலஜி, அதனால் நிறைய லேப்டாப், ஏறக்குறைய 3000 லேப்டாப் எனக்கு கிடைச்சது. அதை நான் மாணவர்களுக்கு கொடுத்தேன். அதில் நிறைய பயன்பெற்றாங்க. இதெல்லாம் என்னோட
மனதில் உதித்த ஒரு இல்லை ஆக்சுவலாக எனக்கு அதான் ஷாக்காக இருந்தேன். லேப்டாப் கொடுத்தோன்னே நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? சீஃப் மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ இருந்தால் அலோகேட் பண்ண முடியும் ஃபண்ட்ஸை. அதான் எனக்கு யோசனையாக இருந்தது. ரைட், ஓகே. தெலுங்கானால 6 கிராமங்களை தத்தெடுத்திருக்கேன். அது மாதிரி நிறைய ஒரு ஆளுநர் மாதிரி இல்லை. அதனால தான் ராஜ்பவன் பிரச்சனையே அதான் ஆளுநர் மாதிரி இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. பிரச்சனையே வந்தது. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து பங்கஜ் ஸ்ரீனிவாசன், தெலுங்கானாலேருந்து வந்திருக்கேன். அவங்க பேர் தமிழிசைன்னு வச்சதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து டெல் டேம்னு வச்சுருக்கணும், டெல் டேம் இசைன்னு வச்சுருக்கணும். ஏன்னாக்கா அவங்க வந்து தெலுங்கானாக்கும் தமிழ்நாடுக்கும் இசை. அவங்க என் பிரகாரம் அவங்க டெல் டேம்னு வைக்கணும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேர். அது அவங்க அம்மா அப்பா ஆசையாக வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள்லாம் அவங்க we can say there are many fans for the heroes, heroines and all. I am the one among the 4,000 ladies who is fan of hers. And it is not she in person in fan. Her works are our fan. அவங்க செஞ்ச வேலை கோவிடில் அவங்க டாக்டராக இருந்து என்னைக்கு சத்தியம் போட்டு அவங்க டாக்டர் படித்து ஒரு சத்தியம் பண்ணாங்க ஒரு உயிரை காப்பாற்றுறேன்னு, அதை அவங்க நிரூபித்து காமிச்சிருக்காங்க. இதுக்கோசரம் வேறு டாக்டர் பண்ணலன்னு சொல்லலை. எல்லாருக்கும் தன் உயிர்னா எல்லாருக்கும் ஆசை தான். இவங்க அதெல்லாம் இல்லை. மேடம் அக்கா நீங்கள் க்ளவுஸ் பட்டுக்கல இருத்தாயி, அந்த குழந்தை இதாக இருக்குது, முதல்ல அதை விட்டுட்டு வர, அக்கா உனக்கு வரும், அது கை கழுவிக்கிட்டா போச்சு அப்படின்னு விடுவிடுன்னு பண்ணு. எப்படி நடப்பாங்க அந்த உடம்பை வச்சுக்கிட்டு? எப்படிரா இந்த ஆள் ஓடுறாங்க? எங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, நீயும் அக்காவும் நடந்தால் நாங்கள்லாம் டிராக்டரில் இல்லை பஸ்ஸில் வரணும்னுவாங்க. அப்படி நடப்பாங்க. ராஜ்பவனில் குழந்தையிலேருந்து இருந்தேன். எங்கள் மாமா வந்து அங்கே வேலை பண்ணிட்டு இருந்தார். எங்கள் அப்பா ஃபஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு போனப்போ எங்களை சின்ன குழந்தைய அந்த ராஜ்பவன் குவார்ட்டர்ஸில் விட்டுட்டு போனார். நான் இப்போவும் எனக்கு அங்கே இருக்கிற ஒரு மரத்துலேயும் நான் ஏறி இருக்கேன். எலுமிச்சங்காய் புளியங்காய் பொறிச்சிருக்கேன், கொக்காளிக்காய் பறிச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒழுங்காக ஒரு டேபிளை போட்டு நாங்கள் இருந்த குவார்ட்டரை இடிச்சிட்டாங்க. இவங்க என்ன சொல்லலை, கவர்மெண்ட் இடிச்சிச்சு, புது பில்டிங் போட்டாங்க. அங்கே இவங்க வந்து வீடு வாசல் நன்னா ராணி மாதிரி இருக்காம பட்ட படக்க வெயில்ல புடவை தானம் பண்ணுறாங்க உக்காண்டு எல்லாருக்கும் புடவை. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடு கோவிடில் என்ன பண்ணுறது இந்த பொம்பளை? ஏன்னு நினச்சிப்பேன் நான். இந்த பொம்பளை அசல் இவங்க கவர்னர், எத்தனையோ கவர்னர் வந்திருக்காங்க. எங்கள் ஓன் மாமா தாத்தா அங்கே கவர்னராக இருந்தார், நரசிம்மன். யூ நோ தட். ஆக்சுவலாக பேசிக்காக அவங்களோட மொத்த சம்மப் பண்ணணுன்னா பொதுவாக ஆளுநர் மாளிகை வந்து சாமானியர்கள் ரீச் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா காட்டி அது ஒரு 10 நிமிஷம் வாசல்னா கூட செக்யூரிட்டி கன்சர்ன் நீ நிற்காத வெளில போகணும்னு சொல்கிறது தான், அது செக்யூரிட்டி ரீசனுக்காக சொல்லுவாங்க. பட் அது வந்து எல்லாருமே கூட அந்த அக்சசிபிளாக இருந்தது இல்லை. நிறைய பேர் உள்ளே போய் பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே சில ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, அரசு ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்க்குற மாதிரி. பட் எல்லாரும் போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. அதாவது இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கவர்னர்னா 4 செவத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. சுவரை தாண்டி மக்களை கவர் செய்தது தான் என்னோட இது வந்து நான் விளம்பரத்துக்காக செய்யலை. அடிப்படையில் ஒரு பதவி எனக்கு வந்துட்டாலே அந்த பதவியை வச்சு நான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு முதல் நாளே நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். குறிப்பாக நான் மாநில தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மக்கள் சந்திப்புன்னு ஒன்று நடக்கும். நான் அப்போ வந்து எம்பியும் கிடையாது, எம்எல்ஏயும் கிடையாது. ஆனால் அந்த மக்கள் சந்திப்பில் மக்கள் வந்து என்னை சந்திப்பாங்க. சும்மா ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு லேடி சொன்னாங்க, எனக்கு ஒரு 5000 ரூபாய் இருந்தால் நான் ஒரு மளிகை கடை வச்சு பொழைச்சிக்குவேன். இப்போ என் கையில் 1000 இருக்குப்பா, உங்கள் கையில் எவ்வளோ இருப்பா, உங்கள் கையில் எவ்வளோ, உங்கள் கையில் எவ்வளோ, 5000 வாங்கி அவங்க கையில் கொடுப்பேன். ஸோ இதை மாதிரி எந்த பதவி வந்தாலும் அது மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சின்ன வயதுலேருந்தே உண்டு. அதே மாதிரி ஆளுநரான இவ்வளோ பெரிய பதவி நம்ம கையில் கிடச்சி, இதன் மூலமாக என்ன வகையிலலாம் மக்களுக்கு செய்யணும்னு நான் செஞ்சேன். பிரஜாபவனா ஆக்கினேன் ராஜ்பவனை. இதுதான் பிரச்சனையும் ஆச்சு. பிரஜாபவனா ராஜ்பவன் ஆகும்போது பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா முதலமைச்சர் அவர் மக்களை பார்க்க மாட்டார், நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு. என்னொன்று வெற்றி என்னென்னா, நான் மக்களை பார்க்க ஆரம்பித்த பின்பு முதலமைச்சரும் அவர் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்து மக்களை பார்க்க ஆரம்பித்தார். ஆக என்னுடைய வழியில் அவர் வந்தார். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. ஃபைனல் கொஸ்டின் மேடம், ரொம்ப டீப்பான கொஸ்டின் கூட, ஆனால் ஃபைனலாக கேட்க நினச்சேன். இவ்வளோ நாள் அரசியலில் இருந்துட்டீங்க, பொது வாழ்க்கையில் இருந்துட்டீங்க, 20-25 வருஷம் தாண்டியாச்சு. பல சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டீங்க. தெலுங்கானா போனப்போ கூட என்னுடைய லைஃப், என்னுடைய பொது வாழ்க்கை தமிழ்நாட்டில் இருக்கணும், திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க. இவ்வளோ எலெக்ஷன்ஸ் இவ்வளோ இதுலேயும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க மக்களுங்கிறது. உங்களுக்கு என்னைக்கே மக்கள் மேலே கோவம் இருந்திருக்கா? நான் இவ்வளோ நாள் தொடர்ந்து வந்திருக்கேன், உங்களுக்கு பார்ட்டி மேலே டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட ஒரு ஆளாக என்னையை பார்க்கும்போது ஏன் உங்களுக்கு என்னை செலக்ட் பண்ணணும்னு தோணலை? உங்களுக்கு பார்ட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு பார்ட்டிக்கு ஓட்டு போட்டு நினச்சிருக்கலாம், நீங்கள் அந்த ஃபேமிலி பார்ட்டி கூட இருந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் என்னையை பார்த்து கூட உங்களுக்கு ஏன் ஓட்டு போடலை,
ஏன் உங்களுக்கு இவ்வளோ எலெக்ஷனில் இன்னும் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நான் தெலுங்கானாவில் ஆளுநராக இருக்கும்போது தெலுங்கானாவில் கட்சி பலம் இல்லைன்னா கூட அங்கே நபர்களை பார்த்து வாக்களித்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்தோடு உள்ள எங்களை மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் அங்கே நின்றுருந்தாங்கன்னா இவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு மக்கள் முடிவு செய்து அந்த இடத்துல கட்சி பலம் இல்லை என்றாலும் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் ஆரம்பித்த காலத்தில் கட்சி என்று ஒன்று இல்லாத காலத்தில் வாஜ்பாய்க்கு என்று நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஆள் இல்லை, அக்செப்ட் பண்ண வேண்டிய ஆள். மக்களுக்காக செய்கிறோம், நம்மளை பற்றி தெரியும், நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்ல வேலையை விட்டுட்டு நம்ம மக்களுக்கு வந்திருக்கோம். இந்த மக்களுக்கு ஏன் நம்மளை தேர்ந்தெடுக்கின்ற மனநிலை வரலை அப்படின்ற எண்ணம் பல இரவுகளை கழித்திருக்கிறேன். காசு கொடுக்குறாங்களா இல்லைனா கொள்கையில் அவங்க கட்சி பிடிச்சிருக்கா எல்லாம் விட்டுருங்க. தனிநபராக தமிழிசைன்னு உங்களுக்கு பிடிக்கிறதுல அப்படி பிடிச்சு ஓட்டு போடக்கூட ஏன் தமிழ்நாட்டில் நமக்கு அந்த ஆதரவு இல்லை? ஆதரவு இல்லாத நபராக இல்லை கிடையாது. நான் வந்து ஒரு ஐம் எ ப்ளசன்டபிள் பர்சன். நான் வந்து எல்லா விதத்துலேயும் தகுதியான நபர் தான். ப்ளஸ் மக்கள் வெறுக்கக்கூடிய நபரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தாண்டி ஏன் அந்த வாக்குகள் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் நான் பார்த்துருக்கேன் இந்த நபருக்கு இந்த தலைவருக்கு கட்சியை தாண்டி ஓட்டு விடுது. இங்கே சுரேஷ் கோபிக்கு அப்படிதான். ஆமாம், இல்லை அப்படிதான் தெலுங்கானாலே. ஏன் இந்த மனநிலை தமிழக மக்களுக்கு இல்லைன்றது பல நாட்கள் நான் நினைத்தது உண்டு. வருங்காலத்துலேயும் ஏதாவது ஒரு வகையில் அவங்க அங்கீகாரம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடிக்கடி நான் வந்து ஒரு கவிதை சொல்லுவேன். இதை சொல்லும்போது அது சுருக்கமாக சொல்கிறது பெரிய கவிதை. ஒரு கூட்டில் இருந்து ஒரு குஞ்சு கீழே விழுந்துடும், 2-3 குஞ்சு கீழே விழுந்துடும். அதில் வந்து 2 பேர் அந்த குஞ்சியை கூப்பிடுவாங்க. உங்கள் அம்மாட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒருவர் சொல்லுவார், உங்கள் அம்மாட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் அம்மாவோட கூடு இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த குஞ்சுகள் அவர் பின்னால் ரொம்ப விருப்பப்பட்டு கூப்பிடுவார். அந்த குஞ்சுகள் அவர் பின்னால் போகாது. இன்னொருவர் அதே மாதிரி கூப்பிடுவார். ஆனால் அவரோட எண்ணம், நான் அதுக்காக வெற்றி பெற்றவங்களாம் சொல்லலை, அப்படி சொன்னேன், அப்படி எடுத்துக்கக்கூடாது யாரும். இந்த கவிதையின் சாரம் அது. அந்த குஞ்சுகள் கூப்பிடுறாங்க, அந்த குஞ்சுகள் வந்து அவர் பின்னால் போகுது. ஆனால் அவரோட எண்ணம் வந்து கூட்டில் சேர்க்கறதில்ல, சூப்பு வைக்கிறது அவரோட எண்ணம். ஆனால் அந்த குஞ்சுகள் பின்னால் போகுது. அப்போ அந்த கவிதை அவரை முடிக்கிற அந்த கவிதை எப்படி முடிப்பாருன்னா, நல்லவர் பின்னால் ஏன் அந்த குஞ்சுகள் போகவில்லை, அந்த தீயவர் பின்னால் ஏன் அந்த குஞ்சுகள் போனது என்றால் அவர்கள் குஞ்சுகளுக்கு தெரிந்த பாஷையில் பேசினார்கள். இவர் நல்லதாக இருந்தாலும் அந்த பாஷையில் ஒருவேளை இவருக்கு பேச தெரியவில்லையோ, கம்யூனிகேட், நாங்கள் நல்லவங்க தான் உங்களுக்கு நாங்கள் சொன்ன அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற நிலையில் நாங்கள் இல்லையோ அப்படின்ற ஒரு நிலையில் அவர் சொல்லுவார். அதை அந்த குஞ்சுகளின் பாஷை அவங்களுக்கு தெரியலையோ அப்படின்னு. அது இது மொழி பிரச்சனை எடுத்துடக்கூடாது. அந்த மனநிலை, நான் அந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு எப்போவுமே தோணும், ஒருவேளை நம்ம மக்களுக்கு தெரிந்த அந்த மனநிலையில் இல்லையா, இல்லைன்னா அவங்க ஏன் நம்மளை பார்த்து ஓட்டு போட மறுக்கிறார்கள். அதுக்கு மட்டும் மக்கள் மட்டும் காரணம் இல்லை, இதில் மசில் பவர், மேன் பவர் எல்லாமே இருக்குது, எங்கள் மேலே இல்லை. ஆனால் தென் சென்னை மக்களுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன். ஏன்னா 15 நாட்களுக்குள்ளே வந்து ஒரு 3 லட்சம் வாக்குகளை அள்ளி கொடுத்தார்கள். ஆனால் அது வெற்றி பெறுகின்ற வாக்காளர் இல்லையே என்பதுதான் எங்களது வருத்தம். ஆக இந்த வாக்குகள் வரும். ஆனால் தமிழக மக்கள்கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறது, நோட்டாவை பார்த்து ஓட்டு போடாதுங்க. யாரோ ஒரு 15 பேர் உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க, அதில் 15 பேரில் யாரோ ஒருத்தங்க நல்லவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. வேட்பாளரை பற்றி ஓட்டு போடுங்க, சின்னத்தை மாத்திரம் ஓட்டு போடாதுங்க. நிறையா இடங்களில் வேட்பாளர் யாருன்னே அவங்களுக்கு தெரியல, இந்த சின்னம் அவ்வளவுதான், இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போகிறேன், ஆனால் அந்த வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. வேட்பாளரை பார்த்தும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து ஓட்டு போடுங்க. ஒரு சின்னம் பிரபலமாக இருக்கலாம் தமிழ்நாட்டில், ஒரு சின்னம் எதிர்கட்சியாக இருக்கலாம், ஒரு சின்னம் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், அது தமிழகத்து கட்சியாக இருக்கலாம். ஆனால் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சின்னத்தில் நிற்கிறவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் நாங்கள் அடையாளமாக நின்று கொண்டு இருக்கிறோம். ஆக அடையாளங்களை பார்த்து ஓட்டு போடுங்கள் என்பது எனது கருத்து. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன ப்ளசண்ட்டான நான் நபராக இருக்கேன், எனக்கு ஏன் கிடைக்கல, நீங்கள் உங்களை விஷ் பண்ணி ஒரு மாற்று கட்சியிலேருந்து ஒருத்தங்க வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஐபிசி தமிழ் நிகழ்ச்சியின் வழியாக திருமதி தமிழிசை அவர்களை சந்திக்கக்கூடிய, அவரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மையார் தமிழிசை அவர்கள் மிகச்சிறந்த அரசியல்வாதி. பலருக்கு இந்த காலத்திலே அரசியலிலே நாகரீகமாக பேசுவது என்பது பழக்கம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே எப்பொழுதுமே எவ்வளவு ஆணித்தரமான அழுத்தமான எதிர்கருத்துக்களை எடுத்து வைத்தாலும் அதை மிகவும் நாகரீகமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே
சிந்திக்கக்கூடிய வகையிலே சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர். எப்பொழுதுமே தலைவர் கலைஞர் அவர்களிடமும் அண்ணன் தளபதி அவர்களிடமும் அன்பு பாராட்டக்கூடிய ஒருவர். அவருடைய தந்தை காலம் பொருட்டு தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்குமான உறவு என்பது இன்று வரை அவர் எதிர்க்கட்சியிலே இருக்கக்கூடிய இந்த நாட்களில் கூட அவர் தளபதி மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. அரசியல் என்பது தனி மனித உறவுகளை கடந்ததாக இருக்க முடியும் என்பதை தொடர்ந்து நிரூபிக்கக்கூடிய ஒருவர்தான் திரு தமிழிசை அவர்கள். அவரிடம் எனக்கு மிகவும் பிடித்த இன்னொன்று, அரசியல், நேரடி அரசியல் செய்ய வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய விருப்பினால், அதே நேரத்திலே தனக்கு இருக்கக்கூடிய அந்த தெளிவான கருத்தினால் கவர்னர் பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு நேரடியாக அரசியலிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். ஆளுநர் பதவியிலே அமர்ந்து கொண்டு அரசியல் செய்யாமல் நேரடியாக அரசியல் செய்யக்கூடிய மரியாதைக்குரிய அரசியல்வாதிகளில் அவர் ஒருவர். ஒரு காலத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்றவங்க உங்களோட தோழியும் கூட நினைக்கிறேன். 2019 நானும் அவங்களும் நேரடி போட்டி தூத்துக்குடியில் எதிர்வேட்பாளர். உங்களோட தோழியும் கூட நினைக்கிறேன். தோழின்ற அளவுக்கு பழகினது கிடையாது. ஆனால் ஒரு மரியாதையாக நான் எப்பொழுதுமே அவங்கள எதிர்த்து நிற்கும்போது கூட அவங்கள நான் தவறாக பேசினது கிடையாது. பெண்கள் அரசியலில் வர்றது ரொம்ப சிரமமான காரியம்தான். அது குடும்பத்திலேருந்து வந்தாலும் சரி, குடும்பத்தை தாண்டி வந்தாலும் சரி, அந்த விதத்தில் எனக்கு எல்லா பெண் அரசியல்வாதிகள் மீதும், எல்லா அரசியல்வாதிகள் மீதும் நம்பிக்கை உண்டு, மரியாதை உண்டு. அவர்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு. ஒரு கனிமொழி கனிவான வார்த்தைகளை முடிந்திருக்கிறார். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி. ஐபிசி தமிழ் வழங்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்னும் நான். டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, South India's #1 travel brand, powered by Yasko shirts, trousers and dhotis, Tanvi Boutique, Queen of Handlooms, Life Fertility and Women's Health Care, special partner Palm Shore Serving Flavors.